தம்பி, இந்த ரமேஷ் ஸ்வேதா பசங்க இங்கேயா? 3 வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி சரி. டேய் ரமேஷ், என்னடா டியூஷன் கூட வராம இப்படி தட்டாங்காயில் விளாண்டுக்கிட்டு இருக்க? எங்கடா உங்க அம்மா அப்பாலாம்? என்னம்மா பையனை டியூஷனுக்கு கூட அனுப்பாம இப்படி நீங்க வந்து அவனை தட்டாங்காயில் விளாட விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், 3 நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய். கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, லோன் போட்டிருக்கேன், அது வாங்கி. ஏம்மா இப்படி வந்து கான்வென்ட் காசை கட்டி அழுகுறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனையோ பெரியவங்க படிச்சு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சட்டமேதை அம்பேத்கர் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் தான். ஆனா நம்ம இந்திய திருநாட்டுக்கே சட்ட புத்தகம் எழுதி கொடுத்து அதை அரசியல் சாசனமாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஐயா அப்துல் கலாம் அவரும் ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சவர் தான். படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லாம தெருவிளக்குல உட்கார்ந்து படிச்சவர். ஆனா ஏவுகணை நாயகன்னு இந்த உலகத்துக்கே பறைசாட்டிட்டு போயிருக்காரு நம்ம நாட்டை. அப்படிலாம் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்போது நீங்க இன்னும் இந்த கான்வென்ட்னு உங்க பணத்தையும் கெட்டி இவ்வளவு கஷ்டப்படுறீங்களம்மா. நான் சொல்றேன், தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பசங்களை சேருங்க. நல்லா படிக்கிற பையன் அவன். நீங்க நாளைக்கு இவனை கூட்டிட்டு நேரம் எங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் இருப்பேன். பசங்களை நீங்க ஸ்கூல் ஃபீஸ்லாம் யோசிக்கவே வேணாம், நான் பசங்களை பாத்துக்கிறேன். என் ஸ்கூல்ல படியா? ஒரு நிமிஷம், எங்க வீட்டுக்காரங்களை கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ஏங்க வணக்கங்க. உங்க வீட்டுக்காரமாட்ட எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். சரி சார். நாளைக்கு நான் ஸ்கூல்ல இருப்பேன். உங்க பொண்ணையும் பையனையும் எங்க நேர கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்துருங்க. சரிங்களா? நான் பாத்துக்கிறேன். டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அந்த கஷ்டம்லாம் இனிமே உங்களுக்கு வேணாம். சரியா? நாளைக்கு வந்துடுறா ஸ்கூலுக்கு. சரி. அப்பா நாங்க அந்த தமிழ் டியூஷன் வாத்தியார்கிட்டயே ஸ்கூல் போறோம். கண்டிப்பா போறோமா? சரியா? மாமா தமிழ் டியூஷன் வாத்தியார் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலுக்கே எங்களை சேர்த்து விட்டுருமா? நீ என்னம்மா சொல்ற? அதான் பிள்ளைங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம். நிறைய கடன் வாங்கி அதுல இருந்து மீள முடியாம இருக்கோம். இன்னுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம படிக்க வச்சோம்னா நம்ம காசு மிச்சம் பண்ணி நம்ம ஏதோ பிள்ளைங்களுக்கு நகை ஏதாவது வாங்கிக்கலாம். நானும் கடன் வாங்கி அழுத்து வச்சுமா. இனி கடன் வாங்குற மாதிரி இல்லை. வர பணத்தை சேர்த்து வச்சு பிள்ளைங்க நல்லா செஞ்சுட்டு வரோம். துளசிக்கா வா சாந்தி, பால் பாயிட்டு ஒன்று கொடுக்கா. அதை எடுத்துட்டு வர. துளசிக்கா லோனு கேட்டிருந்தேன், என்னக்கா ஆச்சு? நேற்று ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்கவே இல்லை. வேலையா இருந்தாலும் ஃபோன் பண்ண முடியலக்கா. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சொல்லியிருக்காங்க 12 மணிக்கு வரேன்னு தலைவி ஃபோன் பண்ணாங்க. இப்போதான் 12 மணிக்கு வந்துருவாங்க. நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா வந்துரும்ல? அதான் சொல்லியிருக்காங்க 12 மணிக்கு வந்துருவாங்க. நீ எல்லாரையும் கூப்பிட்டு வா. பார்த்து சரியா? சரி. அண்ணா நான் கொஞ்சம் லோன் ஆஃபீஸ் வரையும் போறேன். என் பொண்ணு கொஞ்சம் ஸ்கூல்ல டிராப் பண்ண முடியுமா? அம்மா நான் அந்த வழியா போல, ஆனா பாப்பா கோசம் அந்த வழியா போறோமா. நான் இப்போ விட்டுறேன் குழந்தைய. அம்மா நீயே கூட்டிட்டு போமா. சாரிடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லோன் ஆஃபீஸ்ல வேலை இருக்குடா. நாளைக்கு ஒன்று கண்டிப்பா நான் கொண்டு போய் விட்டுறேன். இன்னைக்கு மட்டும் மாமா கூட போறியாடா? செல்லப்பட்டி நான் பார்த்துட்டு போயிடுறேன்டா ராஜாவா. நான் இப்போ விட்டுறேன். சரிப்பா. ஓ, என்ன கண்ணட தெரியலையா? அக்கா, நேத்திலேருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டீங்க. அம்மா எனக்கு 1008 டென்ஷன் இருக்குமா. நான் என்னமா பண்றது? அக்கா 15ஆம் தேதிக்குள்ள வண்டிக்கு டியூ கட்டணும்க்கா. இப்பதான் மாலா தலைவி ஃபோன் பண்ணிச்சு. 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் வந்துட்டு நம்ம என்ன ஏதுன்னு பாக்கலாம். அக்கா என் வீட்டுக்கார் வேற கேட்டுட்டே இருக்காருக்கா. புரியுதுமா, 12 மணிக்கு வா, நம்ம என்ன ஏதுன்னு இன்னைக்கு பாத்துடலாம். சரியா? கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. நீ வா. சரியா? துளசி, வாங்க மல்லிகாக்கா. குழு ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன்க்கா. எல்லார்கிட்டயும் காலையிலேயே சொல்லிட்டேன் 12 மணிக்கு வர சொல்லி. ஆபீசர் வந்துட்டாங்க. சரிங்கக்கா. எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுமா. சொல்லிடுறேன். சொல்லு கால் பண்ணு. ஹலோ. மாலா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வந்துடுறீங்களா? சரிங்கம்மா. சரி, ஓகேம்மா. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஃபோன் பண்ணி சொல்லுவேன். சரிக்கா. வீடுன்னு சொல்ல மாட்டேன். ஹலோ. ஓ டக்ளஸ், என்னண்ணே?
நான் அங்கே மங்காத்தா இங்கே மட்டையா? அண்ணே இங்க தட்டம் அப்படியே மொத்தமா தூக்குறோன்னு எல்லாத்தையும் தூக்குறோம். எங்களால நீ தூக்கிட்டு போக முடியுமா? நான் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. ஐயா உங்களை தூக்க முடியாதுன்னா பின்னாடி வண்டி நிக்குது பாரு, எல்லாம் ஏத்திட்டு கொண்டு போறோம். எங்களெல்லாம் தூக்கி போறதுக்கு கார்பரேஷன் வண்டி தான் வரணும். அது எங்களெல்லாம் தூக்கிடுவியா? அது எதுக்குயா குப்பை வண்டி? நம்ம வண்டி நிக்குது பாரியா, ரதம் மாதிரி ஏறி உட்கார்ந்தா பறக்கும்யா. ஏய் தக்லேசு, மொத்தத்தையும் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தது எனக்கு இல்லை. மொத்தத்தை தூக்கின்னு போயிடுறேன். அவனா தூக்கத்துக்கு அவன் ஆளை கொண்டு வாங்க. எங்க அதே கை கட்டினது வாய் கட்டாத தூரத்துலயே வச்சு தாசே வண்டி ஓட்டி 3 நாள் ஆச்சு தாசே. என் பொண்டாடி வர லோனுக்காண்டி அங்கேயும் இங்கே சுற்றின்னு இருக்கேன். அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் தான் இங்கே வந்து ஆட்டையை போட்டேன், இங்கேயே கடை போட்டேன். நிம்மதியாக விடுங்க, சந்தோஷமா சாப்பிட்டு போகிறேன். ஓ எனக்கும் அதே தான்யா. ஜாட்டோ டியூக்காரன் 3 நாளா வலை போட்டு தேடின்னு இருக்கிறான். நானும் அவன் கண்ணுல சிக்காம என் பொண்டாட்டியும் லோனுக்கு தான் சுத்தின்னு இருக்கிறான். அதுக்கு தான் நானே இங்க வந்திருக்கேன். எல்லா கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இதே கதையில தான் வரீங்களா? இங்க ஆட்டே போடலாம்னு சொல்லிட்டு நீங்க வரீங்களா? உங்களை ஆட்டே போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, தெரியுதா? உன்னதாயா நீயா காட்டி கொடுத்துருவோம் போல தெரியுதியா. சரக்கு சாப்பிட்டேன்னா அமைதியா போயா. நம்ம இப்ப போய் தலைமை கிட்ட போய் ஒப்படைக்கணும் உங்களை. புரியுதா உனக்கு? வாங்கயா எல்லாம் போலாம். ஹலோ சார், ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் சார். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணவா சார்? ஓகே சார். சார் மல்லிகா கரண்ட் சொல்லியிருக்கேன் சார். அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க சார். ஜான்சி சொல்லுங்க சார். சார் குழுவில் இருக்கவங்க எல்லாரும் வந்திருக்காங்க சார். வாங்க சார். வாங்கம்மா. கூட்டின்னு வந்துச்சு. அக்கா எல்லாரும் டாக்குமெண்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். செக் பண்ணுவோம். அதிலே தான் இருக்கு எல்லாமே. எல்லாம் ஆல் டோட்டல்க்கா. உங்கள் நேம் என்னது? மல்லிகாமா. மல்லிகாங்களா? எஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ரைட். அவங்களதெல்லாம் கரெக்டாக இருக்குதா? பார்த்துட்டு செக் பண்ணிட்டியா? செக் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். அவங்க அப்ரூவல் எல்லாம் பண்ணிடலாமா? அப்ரூவல் பண்ணிடலாமா உங்களுக்கு? பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை சார். ஓகே ஓகே சார் வரலாமா? உங்களது எல்லாம் செக் பண்ணியாச்சு. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே கிரெடிட் ஆகிடும். போதுமா? போய்ட்டோம். சரி ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். போட்டாச்சு சார். சரி ஓகே. எல்லாருக்கும் ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார். எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் பண்ணி. அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே கிரெடிட் கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். தக்லேசு சொல்லுங்கய்யா. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட போல. எல்லாத்தையும் போட்டு இறக்கிருக்கேன் பாருங்க, ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. சரி சரி. இனியாவது அவனுங்க நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆகிதானே வேணும். கண்டிப்பா எல்லாம் நம்ம காலில் தான் விடணும். அவனுங்க வரட்டையா.
மொத்த பேரையும் தூக்கிடுவான். ஓகே, புரியுதா? சரி, இனியாவது பொண்டாட்டியை வச்சு குழப்பம் நடத்தம் தான் நினைக்கிறவன் அத்தனை பேருக்கும் புத்தி வரணும். கண்டிப்பா கண்டிப்பா, புரியுதா? இத்தனை பேரையும் எப்பா இவங்கெல்லாம் லோன் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. உன் ஸ்டேஷன்ல எல்லாத்தையுமே கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஆக்கி எல்லாருமே உள்ள கொண்டு வந்துரு. எங்கேயுமே வந்து யாருமே ஒருத்தர் கூட கேஸ் இல்லாம வெளில போக கூடாது. யோ, உன்னை கவனிக்காம இருப்பனா? கண்டிப்பா கவனிக்கிறேன்யா. சரி, பார்க்கலாம். சரி, இப்ப கிளம்பு.